அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் நிகழ்ச்சியில் இன்றைய பஞ்சாங்க குறிப்பு. 28/7/2015 ஆடி 12 செவ்வாய்க்கிழமை. துவாதசி திதி இரவு 9:36 வரை, பின்பு திரியோதசி திதி கேட்ட நட்சத்திரம் பகல் 12:22 வரை, பின்பு மூல நட்சத்திரம். சித்த யோகமானது பகல் 12:22 வரை, பின்பு அமிர்த யோகம். ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. இன்றைய சுப ஓரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, பகல் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய ராசி பலன். மேஷம். பஞ்சமஸ்தானத்தில் குரு சுக்கிரன் சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் மதியம் 12:22 வரை சந்திரனானவர் சஞ்சாரம் செய்வது தேவையற்ற குழப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய அமைப்பு ஆகும். மதியத்திற்கு பிறகு குழப்பங்கள் விலகி மன அமைதியும் சந்தோஷமும் உண்டாகும். பண வரவானது மிக மிக நன்றாக இருக்கும். பெரிய மனிதர்களுடைய ஆதரவானது சாதகமாக அமையப்பெற்று அதன் மூலமாக மன நிம்மதி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. ரிஷபம். சூரியனானவர் 3இல் இருப்பது பல்வேறு வகையில் அனுகூலமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், மதியம் 12:22 முதல் சந்திரனானவர் அட்டமஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால் தேவையற்ற மன குழப்பங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. உடன் இருப்பவர்களே உங்களுக்கு நெருக்கடிகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சாதகமற்ற அமைப்பு இருப்பதால் மற்றவர்களை அனுசரித்து செல்வது, விட்டு கொடுத்து செல்வது மிக மிக நல்லது. மிதுனம். உங்கள் ராசிக்கு 6, 7 ஆகிய ஸ்தானங்களில் சந்திரனானவர் பலமாக அமையப்பெற்று சுக்கிரனானவர் 3ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்வது அற்புதமான அமைப்பாகும். பிரமாதமான பண வரவுகள் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாக இருக்கும். தொழில் ரீதியாக லாபங்களும் எதிர்ப்புகள் விலகி சாதகமான பலன்களும் ஏற்படக்கூடிய ஒரு இனிய நாளாக இன்றைய நாள் இருக்கும். கடகம். 2ஆம் வீட்டில் குருவும் 5, 6இல் சந்திரனும் சஞ்சரிப்பது நல்ல அமைப்பாகும். பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்கள் ஏற்படும். நீண்ட நாட்களாக தடைப்பட்ட சுபகாரியங்கள் கூட எளிதில் கைகூடுவதற்கான வாய்ப்புகள் இன்றைய நாளில் உள்ளது. பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் உண்டாகும். சிம்மம். செவ்வாயானவர் 11இல் சஞ்சரிப்பது உங்களுக்கு பலத்தை அதிகரிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு என்றாலும், 4இல் சந்திரன் 12இல் சூரியன் சஞ்சரிப்பதால் நிதானத்தோடு இருப்பது நல்லது. கோபத்தை குறைத்து கொண்டு உடன் இருப்பவர்களை அனுசரித்து சென்றால் ஏற்ற மிகுந்த பலன்களை எளிதில் அடைய முடியும். கன்னி. செவ்வாய் 10இல் இருப்பதும் 11ஆம் வீட்டில் சூரியன் புதன் சஞ்சரிப்பதும் அற்புதமான அமைப்பாகும். பெரிய பதவி ஒன்று உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. தொழில் ரீதியாக சாதகமான பலன்கள் உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்கள் மீது இருந்த பழிச்சொல்கள் எல்லாம் முழுமையாக விலகி மன நிம்மதியானது ஏற்படும். துலாம். 10ஆம் வீட்டில் சூரியன் 11இல் குரு சஞ்சரிப்பது பொருளாதார ரீதியாக ஏற்ற மிகுந்த பலன்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி உயர்வானது கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பிள்ளைகளால் கூட சாதகமான பலன்கள் ஏற்படும். விருச்சிகம். சூரியனானவர் 9இல் 10இல் சுக்கிரன் சஞ்சரிப்பது சாதகங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு உன்னதமான அமைப்பு ஆகும். உடல் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாம் விலகி எதிலும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிலை உண்டாகும்.